இன்னைக்கு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணலான்னு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணலான்னு கார்டன்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது செடி வைக்க ஒரு ரோஸ் வெடிச்சிருக்கு. இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கலர் வந்து இந்த மாதிரி வெயிலுக்குள்ளே வேலை செய்யும் போது என்ன வெயில் படாமல் இருக்கு, இந்த மாதிரி துண்டு கட்டிக்கணும். இந்த லெமன் பிடிக்கலாமா? எலுமிச்சம் இப்போ ஒன்று எடுத்து கொடுத்தேன். கவி பாத்துக்கோ விளையாடுறியாக்கு. இன்னைக்கு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் இந்த கார்டன்லாம் வந்து எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குப்பையாகவே இருக்குது. குப்பையானா மண், தோண்டின மண், அந்த நிலத்தொட்டி தோண்டின மண்ணெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணலான்னு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கார்டன்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி, முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னுமே கொஞ்சம் இந்த இதுக்கு வேலை நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவும் வைக்கலை. இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு இந்த 2 கொய்யா மரம் மட்டும் விட்டுருக்காங்க. அதுலேயும் கொய்யா இருக்குது. நாங்கள் பாருங்கள், கொய்யா இருக்குது, அங்கங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து எலுமிச்சை மரம் விட்டுருக்காங்க. இதில் வந்து எலுமிச்சங்காய் இருக்குது, அங்கங்கே பழம் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியல. அதனால் இந்த செங்கல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக அடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். அதனால் இந்த வேலை நான் செய்ய போகிறேன். அதையும் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி அழகாக வெடிச்சிருக்கு. இதில் மொத்தம் வந்து 3 பூ பூத்துருச்சு. இது கடைசி, ரொம்ப அழகாக இருக்குது. அதில் வந்து ஒரு மொட்டு இருக்குது, இன்னும் ஒரு ரோஸ் வெடிச்சிருக்கு. இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது 2மே என் தங்கச்சி வச்ச செடி. நிறைய செடி இருந்துச்சு, எல்லாமே வெட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரம்மு ரொம்ப உடஞ்சிருச்சு. அதனால் இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வேலையை கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி வெயிலுக்குள்ளே வேலை செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தலையில் வந்து வெயில் படாமல் இருக்கணும், மயக்கம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி துண்டு கட்டிக்கணும். இது வந்து காட்டு வேலை செய்யும் போதில் இந்த மாதிரி தான் கட்டிப்பாங்க. அப்புறம் நம்ம முடிக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளோதான்.
அடிக்காச்சு ஒரு மூலையில். அடுத்து வந்து இந்த மண்ணை கொட்ட போகிறோம். எங்கள் டாடியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வயலேருந்து வந்தாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் அம்மா இந்த லெமன் பிடிங்கலாமா, எலுமிச்சங்காயம் பழமா. இப்போ ஒன்று எடுத்து கொடுத்தனே எங்க? நான் வெட்டி எத்தனை தடவை வெட்டிட்டு இருந்தேன். அப்பா ஒரு வெட்டில் வெற்றிகரமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அந்த லாஸ்ட்டுக்கு தூக்கிட்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மண்ணை வந்து அள்ளி எல்லா பக்கம் போட போகிறோம். குளிக்கி பாருங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மூளையிலையும் இதில் வந்துட்டு அந்த தேவையில்லாததெல்லாம் இதில் போட்டு இங்கே மூளையில் வச்சாச்சு. அவ்வளோதான். மண் ஃபுல்லாக இதுக்கெல்லாம் கொட்ட போகிறோம் அந்த குழியாக இருக்கிறதுக்கு. எங்கள் அப்பா பயங்கரமாக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ரோஸ் அழகாக இருக்குது. அப்பா அந்த செடியை விட்டுருங்க. பவிக்குட்டி தாத்தாலாம் வேலை செய்யும்போது எந்திரித்து விட்டாய். ஏன் தங்கம்? கவிக்குட்டி ஞா வெட்டுறதுவே வைக்கணுமா பார்த்துக்கிட்டு இருக்குது. டிக்கு 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 டிக்கு. முக்கால்வாசி வேலை முடிந்து விட்டது. இன்னும் கால்வாசி தான் இருக்குது. இதையும் போட்டால் எங்களுடைய கார்டன் நீட்டாகிவிடும். அவ்வளோதான், நீட்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வந்து நான் கொஞ்சம் செடி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அப்பாட்ட செடி கேட்டிருக்கேன், வாங்கி தருவார். வாங்கி தந்தபோது நான் செடி வைக்கிற வீடியோவும் உங்களுக்கு எடுக்கிறேன். பவிக்குட்டி பவி தாத்தா பார்த்துக்கோ. விளையாடுறியாக்கு? இல்லை, கையில் தான் வச்சுருக்கிறியா? ஏம்மா அங்கே போயிட்ட? டீ டைம், வேலை செஞ்ச கலப்பு. உனக்கு டீ வேணாமா பவிக்குட்டியே? ஆமா, குடிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குது அவனுக்கு. இங்க பாருங்க, நீங்க தாத்தானா? தாத்தா சொல்லு சாமி. தாத்தா
சொல்லு எப்படி தாத்தான்னு சொன்ன கூட சாயுது வண்டி. அவ்வளோதாங்க, இன்னைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாமே மண்ணெல்லாம் கொட்டியாச்சு. இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கல் இருந்ததுனால அப்படி இருக்குது. நடக்க நடக்க சரியாயிரும், சரிசமமாக மாறிடும். இந்த இடத்துல நாங்கள் துணி துவைக்கிறதுக்காக கல் போட்டிருந்தோம். அதனால் அந்த இடத்துலையே நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துலையே வச்சுட்டோம். அந்த சைடில் இருக்க பகலையெல்லாம் வந்து நாங்கள் உள்ளே வந்து கோழிக்கு அடக்கி வைக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். அதனால் அந்த இடத்துல வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு வழியாக நான் ஸ்டார்ட் பண்ண வேலை திருப்தியாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் மட்டும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. அம்மா அப்பா வரவும் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.